அதெல்லாம் முடிவு பண்ணீங்க. அது எங்கள் எம்எல்ஏ பதவி என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழங்கினது. ஐயா சீட்டு கொடுத்தாங்க, சேலம் மேற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே உச்சகட்ட மன உளைச்சலில் இருக்கிறோம், சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம். இதை வந்து என்ன எப்படி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாமே மன வேதனை, மன அழுத்தம். இதில் ஒன்றும் இல்லை, அது அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏங்க ஐயா பார்க்க வந்தோம். ஐயா பார்க்க வந்தோம். ஐயா வழக்கமாக பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐயா தான் நான் ஐயா தான் பார்க்க வந்திருக்கேன். எங்கள் டாக்டர் இல்லைங்க, மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்க வருகிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் ஆமாங்க. இப்போ ஒரு செய்தினா எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் தான். இப்போ எங்களுக்கு ஐயா வந்து எங்களுக்கு கடவுள். இதுல வந்து ஒன்றும் எங்களுக்கு வேற ஒன்றும் சொல்றது ராஜினாமா கடிதம் கொடுக்க போறதாகவும் ராஜினாமா கடிதம் இல்லைங்க, அரசியலே வேண்டாங்கிறத மன உளைச்சலா வெளியிலே சொல்ல முடியலைங்க. எப்படின்னா என்னன்னு சொல்லணும், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி நாங்கள், பாட்டாளி முடிஞ்சு 3வது பெரிய கட்சி. இந்த ஒரு நிலையில இதுல வந்து அப்படி இப்படிங்கெல்லாம் ஒரு மன வேதனைகள்லாம் என்னன்னு நான் சொல்றதுங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனால் இது கடந்து வருவோம். இதெல்லாம் சாதாரணமாக இது மாதிரி பாட்டாளி மொழி பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்த இயக்கம். நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வருவோம். ராஜினாமா பண்றது வந்து சரியான இல்லைங்க. சொல்லக்கூடிய விஷயம் தைலாபுரத்தை கோயில் நிச்சயமா மருத்துவர் ஐயா. ஆமா, வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம். அதெல்லாம் பின்னாடி சார் ஐயாவை பொறுத்த வரைக்கும், மருத்துவ ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அருளையும் வச்சிருக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இதுல வந்து ஒன்றும் நம்ம வேற ஒன்றும் சொல்றது ஒன்றும் இல்லை. நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க ராஜினாமா ராஜினாமா பண்ண சொல்லவே இல்லைங்களே. ராஜினாமா பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ராஜினாமா பண்ண யார் சொன்னது? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் ராஜினாமா பண்ணது ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். ஐயாவை பார்க்க எங்க ஐயாங்க. இது நான் தான் ஒருவருமே சொல்றேன். தைலாபுரம் தோட்டம் என்பது தைலாபுரம் தோட்டம் நான் வந்துட்டு என்னைக்குமே நாயக புறக்கணி. நான் இது எல்லாம் கூட நீங்க எல்லா கூட ஏங்க நான் சேலத்துல இருக்கிற அங்கிருந்து 300 கிலோமீட்டர் வர முடியும். 250 கிலோமீட்டர் தினம் போயிட்டு வர முடியுமா? நான் 250 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியுமா? நான் பாட்டாளி முடிச்சுக்காரங்க, எனக்கு நிலைப்பாடுதான். பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்கள் அன்புமணி ஆலோசனை நடத்த இருக்கிறார். அன்புமணி ஆலோசனை கூட்டத்திற்கு 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் 22 பேர் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ராமதாஸ் சரமாரியாக குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை என்பது 3 நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ஆலோசனை கூட்டத்திற்கு 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் 22 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாமகவின் அனைத்து மட்ட நிர்வாகிகளையும் சந்திக்கும் பொருட்டு இந்த ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் சரமாரியாக குற்றச்சாட்டை முன்வைத்த சூழலில் அன்புமணி சார்பாக இதுவரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை. வரும் 3 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. நேற்றைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவருக்கு பக்குவமோ தலைமை பண்போ இல்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த சூழலில் அன்புமணி இன்று ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 3 நாட்கள் நடைபெறும் என்றும் பாமகவின் அனைத்து மட்ட நிர்வாகிகளும் இதில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த சூழலில் அதில் 22 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாமக நிர்வாகிகளுடன் 3 நாட்கள் அன்புமணி ஆலோசனை நடத்த உள்ளார். இதில் அனைத்து மட்ட நிர்வாகிகளும் பங்கேற்குமாறு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் 22 பேர் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் தனிப்பட்ட ரீதியிலும் அவர் விமர்சனம் செய்திருந்தார். குடும்ப நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி அவர் அன்புமணியை விமர்சித்திருந்தார். இந்த சூழலில் ராமதாஸின் குற்றச்சாட்டை தொடர்ந்து அன்புமணி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பாமக நிர்வாகிகளுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.